Hello friends, இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ME6502 ஹீட் அண்ட் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ ஹீட் அண்ட் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நார்மலாக வந்து டேட்டா புக் வச்சு ஈஸியாக சால்வ் பண்ணுற சப்ஜெக்ட் தான். ஸோ ஈஸியாக வந்து இதில் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ இதில் என்னென்னா வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ப்ராப்ளம்ஸ் இருக்கும் சில யூனிட்டில். ஸோ அதே மாதிரி டெரிவேஷன்ஸ் இருக்கும். ஸோ அதை வந்து நல்லா தரவாக படிக்கணும். ஸோ ஃபஸ்ட் யூனிட் 1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ப்ராப்ளம்ஸ் ஆன் ஸ்லாப்ஸ். யூனிட் 1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இது வந்து என்ன கண்டக்ஷன் யூனிட். ஸோ இதில் என்னென்னா ப்ராப்ளம்ஸ் ஆன் ஸ்லாப்ஸ், ப்ராப்ளம்ஸ் ஆன் ஃபின்ஸ், அதாவது சிலிண்டர்ஸ், ஃபின்ஸ், அப்புறம் என்னென்னா பிளெயின் வால் வித் இன்டர்னல் ஹீட் ஜென்ரேஷன். ஸோ இதில் இருக்க ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நல்லா வந்து தரவாக படிச்சுக்கோங்க. நார்மலாக வந்து இது வந்து டேட்டா புக்கில் வந்து ஃபார்முலாஸ் எல்லாம் இருக்கும். ஸோ முக்கியமாக என்னென்னா வந்து நீங்கள் டேட்டா புக்லேருந்து எடுத்து எழுதும் போது ரெஃபர் ஃப்ரம் HMT டேட்டா புக் பேஜ் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். ஸோ நெக்ஸ்ட் யூனிட் 2 அப்படின்னு பார்க்கும்போது என்ன ப்ராப்ளம்ஸ் ஆன் ஃபிளாட் சர்ஃபேசஸ், இஸ் ஃபோர்ஸ் கன்வெக்ஷன். ஸோ இது வந்து கன்வெக்ஷன் பேஸ் பண்ண யூனிட். ஸோ அதுக்கப்புறம் என்ன ப்ராப்ளம்ஸ் ஆன் ஃப்ளோ ஓவர் சிலிண்டர்ஸ், அதாவது எக்ஸ்டர்னல் ஃப்ளோ, அதுக்கப்புறம் ஃப்ளோ த்ரூ சிலிண்டர்ஸ், இன்டர்னல் ஃப்ளோ, நெக்ஸ்ட் ஃப்ரீ கன்வெக்ஷன். ஸோ இதில் இருக்க ப்ராப்ளம்ஸை நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் யூனிட் 3. ஸோ இது வந்து ஒன்றும் பாதர் பண்ணிக்க தேவையில்ல, எல்லாமே வந்து டேட்டா புக்கில் இருக்கும். ஸோ எடுத்து எழுத தெரிஞ்சு ப்ராக்டிஸ் தான் வந்து இதில் இந்த சப்ஜெக்ட்டில் தேவை. ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா வந்து யூனிட் 3. ஸோ யூனிட் 3 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீட் எக்ஸ்சேஞ்ச் வந்து இம்பார்ட்டன்டான டாபிக். இதில் NTU மெத்தட், LMTD அப்படின்னு இருக்குது. நம்பர் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் யூனிட்ஸ் அண்ட் லாகரிதமிக் மீன் டெம்பரேச்சர் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ அப்படின்னு இருக்குது. ஸோ இது வந்து நல்லா தரவாக படிச்சுங்க. அதே மாதிரி பாயிலிங் அண்ட் கண்டென்சேஷனும் படிச்சுக்கோங்க. அதே மாதிரி வெர்டிகல் அண்ட் ஹரிசாண்டல் சர்ஃபேஸ். ஸோ வெர்டிகல் அண்ட் ஹரிசாண்டல் சர்ஃபேஸ் வந்து கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் யூனிட் 4 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேடியேஷன் ஷீல்ட். இதில் என்னன்னா வித் ஷீல்ட், வித்தவுட் ஷீல்ட், அந்த மாதிரி 2 டாபிக்ஸ் இருக்கும். ஸோ என்னன்னா வந்து ஒரு 2 ஷீல்டு நடுவில் இருக்கும், இல்லைனா ஒரு ஷீல்டு நடுவில் இருக்கும். ஸோ அது வந்து ஷீல்டாக வந்து ஆக்ட் ஆகும். ஸோ அதை நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் நார்மல் ப்ராப்ளம்ஸ் வந்து டேர்ம்ஸ் யூஸ் பண்ணி கேட்பாங்க. ஸோ அதையும் வந்து ஒழுங்காக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு யூனிட் 5 அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவுண்டர் டிஃப்யூஷன் ப்ராப்ளம்ஸ் வந்து இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஃப்ளாட் பிளேட்டில் இருக்க ப்ராப்ளம்ஸ் பார்த்துக்கோங்க. கன்வெக்டிவ் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பார்த்துக்கோங்க. இதில் வந்து என்னென்னா வந்து ஹீட் அண்ட் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் 2 இருக்குது. யூனிட் 5 தான் வந்து என்னென்னா வந்து மாஸ் ட்ரான்ஸ்ஃபர். ஓகேங்களா? 5th யூனிட்லையும் நல்லா பார்த்துக்கோங்க. யூனிட் 5ல இதுதான் வந்து இம்பார்ட்டண்டான டாபிக்ஸ். ஓகேங்களா? ஸோ யூனிட் 3ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீட் எக்ஸ்சேஞ்ச் வந்து நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. அதே மாதிரி யூனிட் 4ல ரேடியேஷன் ஷீல்ட், யூனிட் 5ல வந்து என்னென்னா ஃப்ளாட் பிளேட், அப்புறம் கவுண்டர் டிஃப்யூஷன், அப்புறம் என்னென்னா ஃபஸ்ட் யூனிட்ல வந்து ஓரளவுக்கு எல்லாமே வந்து டேட்டா புக்கில் இருக்கும். ஃபின்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஹீட் எக்ஸ்சேஞ்சில் பார்த்து 2 மெத்தட் கேட்பாங்க. 2 மெத்தடும் படிச்சுக்கோங்க. நம்பர் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் யூனிட்ஸ் அண்ட் லாகரிதமிக் மீன் டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ அதே மாதிரி வந்து பாயிலிங் அண்ட் கண்டென்சேஷன் கொஞ்சம் வந்து பார்த்துட்டு போங்க. தியரிஸ் வந்து பார்த்துக்கோங்க, கேட்பாங்க. ஸோ எப்பவுமே வந்து HMT இல்லைன்னா வந்து டேட்டா புக்லேருந்து எடுத்து எழுதும் போது என்ன புட் பேஜ் நம்பர் இந்த மாதிரி எழுதணும். ஓகேங்களா? ரெஃபர் ஃப்ரம் HMT டேட்டா புக் பேஜ் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் இதில் வந்து கேட்க போகிற டெரிவேஷன் கொஷின்ஸ் அண்ட் ஒரு நார்மலான தியரி கொஷின்ஸை பற்றி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்ன வந்து தியரி ஆஃப் ஃபின்ஸ் வந்து கேட்பாங்க. அதை வந்து செகண்ட் எழுதிருக்கேன். ஓகே, ஃபர்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது என்ன டிரைவ் ஹீட் கண்டக்ஷன் in cylindrical coordinates using elemental volume for stationary isotropic solid. ஸோ இப்படி ஒரு கொஷின் இருக்குது. ஸோ புக்கில் தெரிஞ்சிங்கன்னா கிடைக்கும். நெக்ஸ்ட் யூனிட் 2 3 layer model of for internal convection and turbulent flow. ஸோ நெக்ஸ்ட் என்ன செகண்ட் கொஷின் வந்து explain for the fluid flow along a plate, velocity distribution, hydrodynamic boundary கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் temperature distribution and thermal boundary. நெக்ஸ்ட் யூனிட் 3 அப்படின்னு பார்க்கும்போது LMTD and NTU for a parallel flow heat exchanger. ஓகேங்களா? ஸ்டேட்டிங் இட்ஸ் அசம்ஷன்ஸும் எழுதணும். அதில் யூனிட் 4 அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் யூசிங் எலக்ட்ரிக்கல் அனாலஜி. ஸோ எலக்ட்ரிக்கல் அனாலஜியில் ப்ராப்ளம்ஸும் இருக்குது. ஸோ முடிஞ்சால் அதை பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் என்ன வித்தவுட் ஷீல்ட் பிட்வீன் 2 parallel plates, in with shield between 2 parallel plates. யூனிட் 5 அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்வெக்டிவ் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர், கோஎஃபிஷியன்ட் ஃபார் லிக்விட் அண்ட் கேஸ். அதுக்கப்புறம் என்ன ப்ரீஃப் டிஸ்கிரிப்ஷன் ஆன் ஹீட் மொமெண்டம் அண்ட் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ இதுக்கப்புறம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ சிமிலாரிட்டிஸ் பிட்வீன் ஹீட் அண்ட் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ இதுவும் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் வந்து நல்லா தரவாக படிச்சுங்க. மோஸ்ட்டாக வந்து டெரிவேஷன்ஸ் இந்த தியரி வந்து இந்த கொஷின்ஸ்லேருந்து வர வாய்ப்பு இருக்குது. ஸோ ஓகே, தேங்க்யூ.